நம்ம முன்னோர்களோட தெய்வ வழிபாடுனா இப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில முனியப்பன், கருப்பசாமி இந்த மாரி காவல் தெய்வங்கள் இருந்தது. இங்க பாருங்க இந்த ஒரு ஆலமரம் பாருங்க. இந்த ஆலமரம் காவிரி ஆறு ஓரமா இருக்கு. எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. அந்த விழுதுகள் ஒவ்வொன்னும் மரமா மாறிடுச்சு. விழுதுகளே நூறுக்கணக்கான விழுதுக்கு மேல இருக்கும். பாருங்க மரத்தை. அதனுடைய ஒவ்வொரு விழுதுகளுமே பெரிய பெரிய மரமா இருக்கு. இதுல ஒரு பனைமரம் வளர்ந்துருக்குது. ஆலமரத்துக்கு நிகரா அவ்வளோ ஒரு வளர்த்தியா இருக்கு. இதோட தாய்மரம் இதுதான் நினைக்கிறேன். இந்த தாய்மரம் இறந்துருச்சு. இறக்குற தருவாயில பாருங்க ஒரு விழுதை விட்டுருக்கு. இந்த விழுது நல்லா பச்சையா இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா மரம் பச்சையா வருது. இந்த மரம் 4-5 தலைமுறைய கடந்து இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. நிறைய பேர் இந்த மரங்கள்ல அவங்களோட பெயரை பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு 10 மரத்தை ஒவ்வொருத்தரும் உருவாக்கிட்டு போயிட்டோம்னாவே நம்மளோட ஆன்மா திருப்தியா சாந்தி அடையும். இந்த ஆலமரத்துல பல உயிரினங்கள் உயிர் வருது. பல்லி இப்போ வந்தவங்களுமே பார்த்தா ஒரு பாம்பு சின்ன தாவக்கலை பிடிச்சிட்டு போச்சு. இந்த மரங்களை தொடுறப்ப அவ்வளோ ஒரு மன நிம்மதியாகவும் முன்னோர்கள் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. இயற்கையே நமது கடவுள். மரங்களை நடுவோம், மரங்களை வளர்ப்போம்.